கடவுளுக்கு பல அருங்குணங்களை முனிவர் குறிப்பிட்டார். பற்று ஆசை விருப்பு வெறுப்பு இல்லாதவர், நீதிவான், எப்பொழுதும் நேர்மை தவறாதவர். இந்த அருங்குணங்களுடன் மனிதர்களுக்கு உதவுகின்ற மனிதர்களை ஈன்றவர், அவர்களை படைத்தவர் கடவுள். எந்த ஒரு பிள்ளைக்கும் பச்சார்பில்லாமல் அவரவர் செயலுக்கு தக்கதை நியாயமாக வழங்குவார். ஒரு பிள்ளையின் பெற்றார் தங்களால் இயன்ற நல்லதையே செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் எல்லா பிள்ளைகள் தொடர்பிலும் முடிவதில்லை. ஏனெனில் பெற்றார் நினைக்கின்றபடி பிள்ளைகள் செயல்படுவதில்லை. பிள்ளைகளை பெற்றார் விரும்பியபடி வைக்க முடியாதமைக்கு பெரும் பங்கு பிள்ளைகளைச் சார்ந்தது. மற்றொரு காரணம், பெற்றோருக்கும் பிள்ளைகளின் ஆற்றல் பற்றி சரியான முடிவெடுக்க தெரியாதிருக்கிறது. ஆனால் கடவுள் என்னும் தந்தைக்கு அவரால் படைக்கப்பட்டிருக்கும் குழந்தைக்குரிய ஆற்றல் பண்பு சகலதும் தெரியும். பிள்ளை முற்பிறப்பில் சேர்த்து வைத்திருந்த அறிவுடன் அவரை படைக்கின்றார். அந்த பிள்ளை சேர்த்து வைத்திருந்த செல்வம் வீரம் என்பவற்றுக்கமைய அந்த பிள்ளைக்குரிய சூழலையும் ஆக்கிக் கொடுத்திருப்பார். ஆனால் அவர் எப்படி படைக்கப்பட்ட போதும் அவரையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள புத்தி இன்பத்தை கொடுக்க ஆயத்தமாகவே உள்ளார். புத்தியை அடைய இரு வழிகளை வைத்துள்ளார். ஒன்று இல்வாழ்க்கை, அடுத்தது துறவற வாழ்க்கை. எந்த வாழ்க்கையையும் ஒரு குழந்தை எப்போதும் தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கான முழு சுதந்திரத்தை கொடுத்தே படைத்துள்ளார். எந்த வாழ்க்கையை தெரிந்தெடுத்தாலும் அந்த வாழ்க்கை பழிக்கப்படக்கூடாதவாறு அமைந்தால் தன்னுடன் இணைத்துக் கொள்ளுவார். அதனையே வள்ளுவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார். அத்தோடு அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுவும் பிறன் பழிப்பதில்லையாயின் நன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இல்வாழ்க்கை மட்டுமல்ல, துறவறவர வாழ்க்கையும் பிறன் பழிப்பதில்லையானால்தான் நன்று என மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். அறநெறிப்படியான இல்வாழ்க்கை வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்பதில் தொக்கி நிற்கின்றது. வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது கடவுள் அவரை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளுவான் என்பது கருத்தாகும். துறவற வாழ்க்கை வாழ்பவரும் கூட உலகம் பழிப்பதை ஒழித்துவிட்டால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என முனிவர் குறிப்பிட்டார்.